ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்மளுடைய விஜயநகர பேரரசோட ராஜா யாருன்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் இருந்தாலே நம்ம தெனாலிராமன் இருப்பார் கண்டிப்பாக. அந்த ராஜா என்ன பண்ணுறார், ஒரு நாள் பக்கத்து கண்ட்ரி அங்கே போய் நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் இருக்குல்ல, பிரிஞ்சால், அதோட சீடெலாம் வாங்கிட்டு வர்றார். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரி டேஸ்ட்டு உலகத்திலேயே இருக்காது அந்த கத்திரிக்காய் சீடெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரோட தோட்டத்தில் போட சொல்கிறார். அந்த மாதிரி தோட்டக்காரர் போட்டு விதையை போட்டு நல்லா கத்திரிக்காய் செடி நல்லா பெருசாக முளைச்சி வந்து குண்டு 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 கத்திரிக்காயாக முளைச்சிருக்கு. அதை எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு நல்லா ரசித்து சாப்பிட்ருக்காரு ராஜா. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தெனாலிராமனை கூப்பிட்றாரு. தெனாலிராமா, இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இன்னைக்கு நீ ஏன் கூட தான் சாப்பிட்றன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அதே மாதிரி தெனாலிராமன் சாப்பிட்றாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அமிர்தமாக இருக்குது அந்த கத்திரிக்காய். அவருக்கு ஒன்றே ஆசை வரும் தானே, அடடா நம்ம ஒய்ஃபு பிள்ளைகளும் இந்த கத்திரிக்காயை சாப்பிடணுமே, நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன பண்ணுறாரு தெனாலிராமன், நைட் நேரத்தில் அந்த காம்பவுண்ட் சவரெல்லாம் ஏறி குதிச்சு கத்திரிக்காய் தோட்டத்திலேருந்து ஒரு 10 கத்திரிக்காயை பறிச்சுட்டு ஓடிடுறாரு. போய் உடனே அவங்க ஒய்ஃபை குழம்பு வைடி அப்படின்னு சொல்லி குழம்பு வச்சு 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. நைட் நேரம் அங்கே பையன் இருக்கான்ல, அவருக்கு ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அடடா, நம்ம பையனை விட்டு எப்படி நம்ம சாப்பிட முடியும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவன் பாவம் நல்லா மொட்டை மாடியில் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த பையன் மேலே ஊற்றி விட்றாரு தண்ணியை. அவன் துடிச்சு எந்திரிச்சிடான். சரி எந்திரிச்சு போய் உடனே டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாரு. அவனும் வேறு ட்ரெஸ் பண்ணிக்கிறான். வேறு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான். கத்திரிக்காய் நல்லா அவங்க ஒய்ஃபு ரொம்ப அருமையாக கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்காங்க. 3 பேரும் நல்லா ரசித்து சாப்பிட்றாங்க. இதுக்கு என்னன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரே கலவரம் ஆயிடுச்சு. தோட்டக்கார் கத்திரிக்காயெல்லாம் காணோம், இன்னைக்கு நான் பறிக்க வச்சிருந்த கத்திரிக்காயெல்லாம் காணோம் அப்படின்னு தோட்டக்கார் சொல்கிறார். உடனே அமைச்சருக்கு தெனாலிராமன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. நேற்று தானே ராஜா கூட உட்காந்து சாப்பிட்டாரு தெனாலிராமன் தான் வேலை செஞ்சுருப்பான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்க ஒய்ஃபு பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கேட்க சொல்கிறார். முதல்ல அந்த குட்டி பையன்கிட்ட கேட்குறாங்க. குட்டி பையன்கிட்ட கேட்கும்போது, நேற்று உங்கள் வீட்டில் நீ கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டியா அப்படின்னு. ஆமாம் நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, அவனுக்கு எப்பயுமே கனவு கண்டுகிட்டே இருப்பான். நைட்டு தூங்கும்போது எப்போ பாரு கனவு கண்டுட்டு தான் இருப்பான். நைட்டு மழை பெஞ்சான்னு கேளுங்க அப்படின்றார். உடனே இந்த அமைச்சரும், நேற்று நைட்டு மழை பெஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறார். உடனே இந்த குட்டி பையன் சொல்கிறான், ஆமாம் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதுனால தான் நான் போய் என் ஈர ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்புறம் தான் நான் போய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்றான். ஒன்று எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் நேற்று மழையே பெய்யலை, ஆனால் இந்த குட்டி பையன் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்கிறான். ஒன்று எல்லாரும் சிரிச்சோன்னா அந்த அமைச்சருக்கு ரொம்ப இதாகிடுச்சு, எப்படி ஷேமாக ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெனாலிராமன் சொல்கிறாரு, அவன் ஏற்கனவே சும்மாவே கனவுன்ட்டு இருந்தான், நேற்று மழையே பெய்யல மழை பெஞ்சின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து காப்பாற்றிடுறாரு மகனை. ஏற்கனவே அவர் ரொம்ப பிரைனானவர், இதுக்கு சொல்லவா வேணும், அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. அதனால தான் தண்ணி எடுத்து பையன் மேலே ஊற்றிருக்கார். எது செஞ்சாலும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறாரு நம்ம தெனாலிராமன். ஓகேவா, உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன், சரியா?